சான்றோர் பெருமக்களே, அறிஞர் பெருமக்களே, சிந்தனையாளர்களே, தமிழ் ஆனந்த யோக உலக சமாதான பிரியர்களே, ஃபேஸ்புக் அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். வாழ்க வளமுடன். 2 வாரங்களுக்கு முன்பாக அனார்கலி அம்மா அவர்கள் நிகழ்வு நிறைவு செய்யக்கூடிய நேரத்திலே ஒரு கேள்வி கேட்டார்கள். அந்த கேள்விக்கான பதில்தான் இன்று தரப்பட இருக்கின்றது. தருவதற்கு முயற்சி செய்கின்றேன். அவர்கள் அப்போது ஒரு வார்த்தையை பயன்படுத்தினார்கள். என்ன வார்த்தைனா, ஆணாதிக்கம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்தினாங்க. நீண்ட காலம் கணவன் மனைவியாக வாழ்ந்து ஒரு 50 வயதுக்கு பிறகு கூட விவாகரத்து வாங்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் அந்த பெண்மணிக்கு ஏற்பட்டு இருக்கின்றது. அதற்கு என்ன காரணம்? இதற்கு என்ன செய்வது என்பதுதான் கேள்வி. இயற்கை படைப்பிலே ஆண் பெண் என்று ஒரு அமைப்பு இயற்கையை ஏற்படுத்தி இருக்கின்றது. அற்புதமான ஒரு படைப்பு. இந்த பூமியில அற்புதமாக அமைத்து அதன் மூலமாக சந்ததி பெருகுவதற்காக அந்த மாதிரி ஒரு அமைப்பு ஏற்படுத்தி இருக்கின்றது. இந்த இயல்பூக்கம் அப்படின்னு ஒண்ணு இருக்குங்க. ஏன்னா எல்லாமே செயல் விளைவு தத்துவம் தான். அதுல இயல்பூக்கம் அப்படின்னா அந்த சூழ்நிலைக்கு தகுந்தாற் போல எந்த மாதிரி சூழ்நிலை, எந்த மாதிரி மனநிலையோ அதற்கு ஏற்றாற் போல அந்த இயல்பு ஊக்கம் பெறும். அப்படி பார்க்கும்போது இந்த ஆண்களுக்கு எப்படி அது போன்று ஆதிக்கம் செலுத்த வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் எப்படி ஏற்பட்டு இருக்கும் என்று பார்த்தோம் என்றால், பழங்காலத்திலே காட்டில் தான் மனிதன் வாழ்ந்தான். உணவுக்காக வேட்டையாட வேண்டும். வேட்டையாடணும் அப்படின்னா நல்ல ஒரு உடல் வலு இருக்கணும், ஒரு போராட்ட குணம் இருக்கணும், மற்ற விலங்குகளிலிருந்து பாதுகாத்து கொள்ளக்கூடிய ஒரு ஒரு தற்காப்பு தன்மை வேணும். இதே நிலையில மனநிலையில இருந்தோம் என்றால் தானாகவே அந்த உடல் வலு எப்படி அலர்ட்டா இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் தோன்ற ஆரம்பிச்சோம். பெண்கள் என்று பார்க்கும்போது பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும், ஒரு இடம் அமைக்கணும், வேற வகையினால அவங்களுக்கு தீங்கு வரக்கூடாது அப்படின்னு ஒரு இடத்துல தங்க வைக்க வேண்டும் அப்படிங்கிற முறையில் பார்க்கும்போது, அவர்கள் வீட்டிலே இருக்கும்போது அந்த மாதிரி உடல் வலுவும் வேற எதுவும் தேவையில்லை. அது மட்டும் இல்லாமல் இயற்கையாக ஒரு இடத்துல ஒரு நாணமும் ஒரு அச்ச உணர்வும் இயற்கையாகவே அமைந்திருக்கின்றது. அப்போ வீட்டிலே இருக்கும்போது அது அந்த உணர்வு தான் பெருகிட்டு இருக்கும். வெளியிலே இதுபோல் செல்லும்போது ஆண்களுக்கு அதிகமாக அது இருந்திருக்கலாம். அது தொன்று தொட்டு வளர்ந்து கொண்டிருக்கின்றது. அப்போ தன்னுடைய உடல் வலிமையின் காரணமாக ஆணுக்கு அந்த மாதிரி எண்ணம் ஏற்பட்டிருக்கலாம்.
எப்பொழுதுமே வந்து தன்னை விட வலிமை மிகுந்தகிட்ட சரண்டர் ஆகிடுது, தன்னை விட கீழே இருக்கவங்க கிட்ட ஆதிக்கம் செலுத்துறது அப்படிங்கிறது, இது ஆண் பெண் அப்படின்னு பிரித்து பார்க்க முடியாது. இருவருக்குமே அது அந்த குணம் பொதுவானது. புத்தர் ஏன் பெண்களுக்கு தியானம் கற்றுக் கொடுக்கவில்லை? வேதாத்திரி மகரிஷி வந்ததுக்கு பிறகுதான் மாற்றமே ஏற்பட்டது. பெண்கள்லாம் வந்து கற்றுக்கலாம், குடும்பத்தினர் கற்றுக்கலாம் அப்படின்னு மாற்றி அமைத்து இப்போ பெண்களால் மட்டும்தான் அதிகமாக மகரிஷி தத்துவத்தை கொண்டு போக முடியுது. எந்த ஜூம் மீட்டிங் பார்த்தாலும் பெண்கள் தான் அதிகமாக இருக்கின்றார்கள். அது ஒரு காலகட்டம்னா, இப்போ இந்த இதில் இந்த மாதிரி ஒரு காலகட்டம். அவங்களுக்கு ஆற்றல் இருக்கின்றது அந்த தத்துவத்தை கொண்டு செல்வதற்கு. ஏன் புத்தர் கொடுக்கவில்லைன்னா 2500 வருடத்துக்கு முன்னால அங்கே வசதி வாய்ப்பு கிடையாது. அவர் ஒரு இடத்துல இல்லை. ஒரு இடத்துல இருந்தால் அது மாதிரி ஒரு வசதி ஏற்பாடு செய்து கொடுக்கலாம். வசதி இல்லை, ஊர் ஊராக போகிறாரு. அப்போ பெண்கள் கூட வர இயலாது. ஏன்னா எங்கே வேணாலும் தங்குவாங்க. தனியாக இடம்லாம் இருக்காது. ஏதோ இடத்துல வெட்ட வெளியிலே படுத்துக்க வேண்டியதான், குளிக்க வேண்டியதான். அப்படிங்கும்போது பெண்கள் வர முடியாது. அது மட்டும் இல்லாமல் புத்தர் ஒரு வீட்டை ஒரு ஊரை விட்டு இன்னொரு ஊருக்கு போகிறான்னு வச்சுக்கிங்களேன், அந்த ஊரில் தங்கியிருந்தார்ல, அந்த தங்கியிருந்த ஊரில் பெண்களிடம் புத்தர் அதிகமாக திட்டு வாங்குவார். அதுக்கு என்ன காரணம்னா, புத்தர் ஒரு ஊரை விட்டு இன்னொரு ஊருக்கு போனார்னா, அந்த ஊருக்கு இருக்கிற ஆண்கள்லாம் அவரோட அப்படியே போயிடுவாங்க. இப்போ அந்த ஆண்கள்லாம் நினைத்து பார்க்கறதே கிடையாது. ஆனால் அம்மா அப்பா இருக்கிறாங்க, மனைவி இருக்கிறாங்க, குழந்தைங்க இருக்கிறாங்க. இதை அப்படியே நம்ம விட்டுட்டு போகிறோமே அப்படின்னு மனதில் எதுவுமே நினைக்கிறதில்ல, அப்படியே போயிடுவாங்க. அப்போ அந்த ஊர் மக்கள் தன்னுடைய கணவனை, தன்னுடைய மகனை, சகோதரனை இழந்தவங்க திட்ட தான் செய்வாங்க. அவர் என்ன பண்ணார், பெரிய அரசர். அவர் ஒரு நாள் நைட்டு முடிவு பண்ணி அப்படியே விட்டுட்டு வந்தார். இப்போ அதை ஃபாலோ பண்ணி எல்லாரும் ஃபாலோ பண்ணுறாங்க. ஏன்னா அவர் குரு எப்படி இருக்காரோ அதே மாதிரி சீடர்கள் ஃபாலோ பண்ணுறாங்க. இப்போ வேதாத்திரி மகரிஷி என்ன பண்ணாரு, குடும்பத்தில் இருந்து கொண்டு இதை வந்து செய்யலாம், இதற்காக எதையும் துறக்க தேவையில்லைன்னு சொன்னது பிறகு அவரை ஃபாலோ பண்ணுறவங்க. ஏன்னா அதை அப்படியே விட்டுட்டு போகிறது வந்து அது சாதாரண காரியம் அல்ல. ஆனால் வேதாத்திரி மகரிஷி அவர்கள் வந்ததுக்கு பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிகமாக தியானம்னா ஏதோ ஒரு குறிப்பிட்ட அதெல்லாம் வந்து வேற ஸ்டேஜ், நமக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. சாதாரண மக்கள்லாம் கற்றுக்கொள்ள முடியும். அதெல்லாம் மாற்றி அமைத்து அந்த ஒரு உரைநிலையை உடைத்து எறிந்தவர் வேதாத்திரி மகரிஷி. இப்ப அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில அந்த மாதிரி செயல் செய்யும்போது இப்போது பெண்களுக்கு எந்த மாதிரி ஒரு இயல்பு ஏற்படும்? அவர்களுக்கு மன உறுதி அப்படின்னு பார்த்தோம்னா ஆண்களை விட பெண்களுக்கு அந்த மன உறுதி இருக்கு. அந்த கொண்டு செல்லணும் அப்படிங்கிற எண்ணம். அப்ப இயல்பாகவே ஆணிடத்திலே அந்த ஆதிக்க உணர்வும் இந்த கொஞ்சம் உடல் வலுவில் மற்ற இதில் ஏன்னு கேட்டீங்கன்னா பெண்கள் இப்போது கூட இன்னும் கூட பரவாயில்ல, இப்போது கூட வெளியிலே வந்து ஒரு சுதந்திரமாக நடமாட முடியவில்லை. பாதுகாப்பு காரணமாக வெளியிலே செல்ல முடிவதில்லை. பாருங்க, இந்த மனிதனுடைய குணம் எப்படி ஆரம்ப காலகட்டத்தில் மற்றவர்களால் தனக்கு என்ன துன்பம் ஏற்படுமோ அப்படிங்கிற ஒரு அச்ச உணர்வு இப்போதும் இருக்கின்றது. ஒரு சமுதாயத்தில் நம்ம போகிறோன்னா, பொது இடத்துல போகிறோன்னா வேறு யார் மூலமாக நமக்கு ஏதாவது துன்பம் ஏற்பட்டுறக்கூடாது அப்படிங்கிற ஒரு உணர்வு இயல்பாகவே அனைவரிடத்திலே இருக்கின்றது. ஏன்னா எப்படி வேணாலும் இருக்கலாம், அதில் தான் வாழ வேண்டி இருக்கின்றது. இப்போ ஆழியார் மாதிரி ஒரு இடத்துக்கு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன்.
ஒரு 3 நாள் பயிற்சி. ஏற்கனவே வந்து இந்த தியானத்தில் மகரிஷியுடைய தத்துவத்தை கேட்டிருக்கிறாங்கன்னா அந்த இடத்துல ஃப்ரீயாக இருப்பாங்க. எல்லாருமே ஃப்ரீயாக இருப்பாங்க. ஏன்னா அங்கே அவங்களுக்கு ஒரு அச்ச உணர்வு கிடையாது. அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி இயல்பு. அதே வெளியில் வந்தாங்கன்னா அந்த நபரை வந்து வேற மாதிரி. அப்போ அந்த இயல்பு என்பது அவர்கள் என்னென்னலாம் காரியங்கள் செய்கின்றார்களோ அதை பொறுத்து இருக்கின்றது. இப்போ ஆண்களுக்கு என்று ஒரு குணம் இருக்கின்றது, பெண்களுக்கு என்று ஒரு குணம் இருக்கின்றது. பெண்களுக்கு ஒரு தாய்மை, இயற்கை கொடுத்த அற்புதமான ஒரு வரப்பிரசாதம் அந்த தாய்மை என்று சொல்லக்கூடியது. நேசிக்கக்கூடிய தன்மை, பராமரிக்கக்கூடிய தன்மை, அந்த விட்டு போகாத ஒரு தன்மை. அதாவது துறவுனா வேதத்தின் மகிழ்ச்சி என்ன சொல்லுவாங்க, உண்மையான துறவி வந்து பெண்கள் தான் சொல்லுவாங்க. ஏதோ ஆணை அப்படியே விட்டுட்டு ஓடி போனால் அது பேர் துறவு கிடையாது. உண்மையாகவே ஒரு 20 வருடம் 25 வருடம் அப்பா அம்மா சகோதர சகோதரி என்று உறவினரே இருந்துட்டு அந்த திருமணம் ஆன அந்த நாளிலிருந்து அப்படியே கம்ப்ளீட்டாக துறந்து வருவது தான் வந்து துறவு. அதே நேரத்தில் அந்த அந்த கேர் பண்ணக்கூடிய விஷயங்கள் அவர்களுக்கு அந்த குணம் இருக்கக்கூடிய காரணத்தினால இந்த மாதிரி மற்றவங்களை அந்த மாதிரி விடுறது கிடையாது. ஆணிடத்திலே எந்த மாதிரி குணம் அப்படின்னா அந்த போராடக்கூடிய குணம். அது மட்டும் இல்லை, அந்த பெண்களிடத்திலே இருக்கக்கூடிய ஒரு அன்பு அந்த ஆணிடத்திலே இருந்ததுன்னா உலகிலே இவ்வளவு பெரிய வன்முறைகள் ஏற்படாது. போர்னா இப்ப மட்டும்தான் போர் நடக்குது. ஆதி காலத்திலிருந்து போர் நடந்து கொண்டிருக்கின்றது. சின்ன சின்ன நாடு அப்படிங்கும்போது அந்த காலத்துல ஒரு நாட்டுக்கு இன்னும் சின்ன சின்ன நாடுகளா இருக்கும். அவங்கவங்க அரசனா இருந்து கொண்டு அப்போ அது போர் புரியுறது தான் ஒரு பெரிய தொழில் மாதிரி, பெரிய வீரம் மாதிரி பேசப்பட்டது. இந்த காலத்துல அந்த மாதிரி பேச முடியாது. அப்போது அந்த ஆணுக்கு எல்லாரும் வந்து போருக்கு போறாங்க. ஆண்கள் யாரும் பெண்கள் போருக்கு செல்வது கிடையாது. அப்ப அந்த போருக்கு போகும்போது அவனுக்கு என்ன மாதிரி உணர்வு கிடைக்கும்? இதுல கூட ஓஷோ கூட ஒரு கருத்து சொல்லுவாரு. அந்த இக்கட்டான சூழ்நிலையில எதிரியை தாக்கணும் அப்படிங்கும்போது தன்னுடைய உயிரே வந்து பணைய வைத்து போகணும். என்ன வேணாலும் நடக்கலாம். அந்த சூழ்நிலை அந்த மன மனிதனுடைய மனம் எப்படி இருக்கும்? என்ன வேணும் நடக்கலாம். அது ஒரு த்ரில்லிங்கானது அப்படின்னு ஓஷோ சொல்லுவார். ஏன்னா இந்த மாதிரி போர் புரிந்து புரிந்து அந்த குணம் அதிகமான காரணத்தினால தான் இப்போதும் போர் நடந்து கொண்டே இருக்கின்றது. எவ்வளவு பேர் இறந்து கொண்டிருக்கின்றார். இப்போ வந்து டிவி நியூஸ் இருக்கிறதுனால இவ்வளவு பேர் அப்படின்னு தெரியுது. ஆனால் அந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி நியூஸ் வெளியில பரவாது. கொஞ்சம் கொஞ்சமாக தான் தெரியும். அப்போ அந்த காலத்துல இருந்து போர் நடந்து கொண்டே இருக்கின்றதுக்கு அத்துணையும் காரணம் என்னன்னா இந்த ஆண்கள் தான். அந்த குணம் இருக்கக்கூடிய காரணத்தினால தான் இப்போதும் வன்முறை இருக்கின்றது, போர் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. எல்லா நாட்டிலையும் இராணுவம் இருக்குது. எல்லா துறையிலுமே பெண்கள் இருக்கின்றார்கள். ஆனால் இராணுவத்துக்கு பெண்கள் போறாங்கன்னா அப்படின்னா வந்து கிடையாது. ஏன்னா அவங்களால முடியாது. அந்த அன்புன்னு ஒண்ணு இருக்கு, அங்க வச்சிருக்காங்க பாருங்க இறைவன். ஏன்னா உயிரை உற்பத்தி செய்யக்கூடிய பொறுப்பு இயற்கை அவங்களிடத்தில் இருக்கக்கூடிய காரணத்தினால அந்த உயிரை கொல்லக்கூடிய தன்மை அவரிடத்திலே இல்லை. அப்ப ஆணாதிக்கம் தான் பாருங்க. இந்த போர் புரிகிற வரையில எதுக்காக போர் வந்து போறாங்க, எதுக்காக அதை போய் ஜாயின் பண்றாங்க? நாட்டு பற்றாக சரி, ஏதோ ஒரு காரணம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அவ்வளோ பேர் போய் ஜாயின் பண்றாங்க. ஏன்னா குறிப்பிட்ட வயதுல வந்து ரிட்டையர் ஆகிட்டு வந்துடலாம். அப்ப தன்னுடைய உயிரை பணம் வைத்து தான் அங்க செல்ல வேண்டியிருக்கின்றது. இந்த குணம் அந்த இயல்பூக்கம் அப்படிங்கிற முறையில இந்த ஆண்களிடத்திலே இது வந்து அதிகமாயிடுச்சுங்க. அதனால தான் அவ்வளோ பெரிய சிக்கல்.
அந்த வன்முறை உணர்வு, தாக்க வேண்டும் அப்படிங்கிற உணர்வு. இதுதான் காரணம். ஆனால் பார்த்தோம் என்றால் எப்படி ஒரு போர் ஒரு நாட்டில் நடக்குதோ அந்த தலைவன் எப்படி கோபம் அவனுக்கு வருகின்றது, அந்த தனி நபரின் கோபத்தின் காரணமாக எவ்வளவு பேர் நாட்டு மக்கள் இறக்கின்றார்கள். ஆனால் இதுவே இதுவே அந்த அதாவது பொதுவாக இந்த ஆணாதிக்கம் அப்படின்னு அது இருந்தாலும் முழுமையாக அங்கே சொல்லிவிட முடியாது. ஆண்களிடத்திலே அந்த பெண்மை உணர்வும் பெண்களிடத்திலே அந்த ஆண்மை உணர்வும் ரெண்டுமே கலந்தா இருக்கு. தனியா முழுமையாக ஆண் முழுமையாக பெண் அப்படின்னு எங்கேயுமே இருக்காது. உள்ள அமைந்திருக்கின்றது. இந்த இடத்திலே ஏதேனும் ஒரு ஆண் அந்த ஆண் அந்த உணர்வை விட அந்த பெண்மை உணர்வு, அந்த அன்பு என்ற உணர்வு அதிகமாக இருக்குன்னு வச்சுங்களேன், அவங்க எப்படி இருப்பாங்க? அவங்க தான் வேதாத்திரி மகரிஷி மாதிரி, ரமண மகரிஷி மாதிரி, புத்தர் மாதிரி. அந்த உள்ளுக்குள்ளார அந்த அன்பு ஏற்பட்டுரும். அந்த ஆணை விட அந்த பெண்ணுடைய உணர்வு அதிகமாக இருக்கக்கூடிய காரணத்தினால அந்த கருணை உள்ளத்தோடு உலகம் முழுவதும் அதை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு அன்பின் காரணமாக தான் அந்த மாதிரி செயல்கள் அத்துணையுமே அதே மாதிரி இருக்கின்றன. அதே போல பெண்கள் என்று பார்க்கும்போது சிலருக்கு, அதாவது இயல்பாகவே மனிதனுக்கு இப்போ ஒரு ஆணா இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி ஒரு இருக்கும்போது அந்த ஒரு அன்பு அந்த மாதிரி இருக்கணுங்கும் போது பெண்ணாக பிறக்க வேண்டுங்கிற எண்ணம் ஏற்படலாம். பெண்களுக்கு உலகம் முழுவதும் ரொம்ப நன்மை செய்யணும், ரொம்ப சிறப்பாக செய்யணும் அப்படிங்கும்போது அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு வசதி கிடைப்பது கிடையாது. வாய்ப்பு வசதினா சுதந்திரமாக போகணும், பாதுகாப்பு வேண்டும், ஒரு லிமிட்டு தான் இருக்குது. ஆண் என்னாலும் செய்வாங்க. ஆனால் பெண்கள்லாம் பார்த்தீங்கன்னா தன்னுடைய அப்பாவிடத்திலோ அல்லது கணவனிடத்திலோ பர்மிஷன் வாங்கணும். அப்போ அவங்களுக்கு ஆற்றல் திறமை இருந்தாலும் உலகத்தை ஏதாவது நன்மை செய்ய நினைத்தால் கூட அந்த இடத்திலே தடை ஏற்படுகின்றது. அப்போ அவங்க என்ன நினைப்பாங்க? ஓ, இது மாதிரி ஆணாக பிறந்தால் அந்த உலகத்துக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு நினைக்கும் போது அடுத்த பிறவியில் அவங்க ஆணாக பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கின்றது. இந்த மாதிரி மாறி மாறி தான் உலகத்திலே நடந்து கொண்டிருக்கின்றது. ஓஷோ அவர்கள் ஒரு இடத்துல குறிப்பிட்டிருக்கிறாங்க, என்னிடத்திலே வரக்கூடிய நபர்களை நான் பார்க்கின்றேன். நானும் எத்தனையோ பிறவி எடுத்து வைத்து வந்திருக்கேன். என்னிடத்திலே வருவர் கூட ரொம்ப பேர் பலமுறை ஆணாக பலமுறை பெண்ணாக. அது மட்டும் இல்லாமல் என்ன நோக்கத்திற்காக வந்தார்கள், அந்த எந்த பிறையில் அவர்கள் எந்த பெயர் பெற்றிருக்கின்றார்கள், இந்த மாதிரி திரும்ப திரும்ப அவங்க வரும்போது ஏன் இவர்களுக்கு சலிப்பே ஏற்படவில்லையா என்று கேட்கிறார். ஆணாக பெண்ணாக பெண்ணாக ஆணாக மாறி மாறி பிறந்து திரும்ப செய்யக்கூடிய செயலை செய்து திரும்ப 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 அந்த கர்ம வினையை அதிகமாக்கி கொண்டு பிறவி தொடர்ந்து நீண்டு கொண்டே இருக்கின்றது. ஏன் இவர்களுக்கு செக்குமாடு மாதிரி சொன்று கொண்டு இருக்கின்றார்கள்? ஏன் இவர்களுக்கு சலிப்பே ஏற்படுவது கிடையாதா அப்படின்னு அவரே வியந்து போகின்றார். அப்ப இந்த இயல்புக்கு தகுந்த மாதிரி ஊக்கம் அது மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். இப்போது பெண்கள் எல்லா துறையிலையும் போறாங்க. எல்லா துறையிலும் ஆட்டோ கூட இப்போ ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க, பஸ்ஸு கூட ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அந்த மாதிரி ஓட்டும்போது அந்த உடல் அமைப்பில் இப்போ பெண்கள் கிரிக்கெட் விளையாடுறாங்கன்னா அவங்க எப்படி இருப்பாங்க? அவங்களுடைய உடல் வலு வேணுங்கிறதுக்காக ஓடும்போது அதை பிடிக்கணும். அந்த மாதிரி ஆகும்போது அவங்க உடல் அமைப்பே மாறுகின்றது. இதுதான் இயல்புக்கும். இதுதான் இந்த செயல் விழுத்தத்தில் என்னென்னவோ அற்புதமாக அவ்வளவு மாற்றங்கள் உலகம் முழுவதும் ஏற்படுங்க. உடல் அளவிலே மனதளவிலே இன்னும் என்னென்னலாம் இருக்கோ சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி, நாட்டுக்கு தகுந்த மாதிரி, வெப்பநிலைக்கு தகுந்த மாதிரி எவ்வளோ விஷயங்கள் அத்துணையும் மாறிக்கொண்டிருக்கு. ஒரு பெண்கள் பாக்ஸர் ஆனாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க முகம் எப்படி ஆயிரும்? ஆண் மாதிரி மாறி. ஏன்னா அந்த அந்த போராட்ட குணம். அப்படி பார்க்கும்போது ஆண் பெண் என்று ஒரு, அதாவது பார்த்தீங்கன்னா இந்த பட்டிமன்றம் நடக்கும், இது காரணம் ஆண்களா பெண்களா அப்படின்னு, அதெல்லாம் முடிவே சொல்ல முடியாது.
மொத்தமும் ஆண் மேல போட முடியாது, மொத்தமும் பெண்கள் மேல போட முடியாது. ஆணாக நினைக்கும் போது ஆசைப்பட்டது பெண்ணாக இருக்கும்போது நடைபெறலாம், பெண்ணாக இருந்து ஆசைப்பட்டது ஆணாக இருக்கும்போது நடக்கலாம். இது மாதிரி என்ன வேணாலும் நடந்து கொண்டு இருக்கலாங்க. ஆனால் நம்மிடத்திலே ஆண்கள் வந்து தம்மிடத்திலே இருக்கக்கூடிய அந்த அந்த பெண்மை உணர்வை வளர்த்து கொண்டால் அன்பு அதிகமாகும். அதே போல பெண்கள் தங்களிடத்திலே அந்த ஆண்மை உணர்வை அதிகரித்து கொண்டால் என்ன ஒன்று கேட்டீங்கன்னா, அந்த செய்யக்கூடிய செயல் இன்னும் சிறப்பாக பெரிய பெரிய விஷயத்த இல்லைன்னா அந்த ஒரு குறுகிய வட்டத்தில் இருக்கும்போது லிமிட் வந்துடுது. தன்னுடைய கணவன், குழந்தைங்க ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாங்கன்னா அங்கே வந்து அவங்களுக்கு ஒரு எல்லை கட்டப்பட்ட காரணத்தினால அவங்களுடைய ஆற்றல் வெளியே தெரியுது கிடையாது. எல்லா இடத்துலையும் ஆற்றல் இருக்குது. அனைவரிடத்திலே அந்த ஆற்றல் அமைந்திருக்கின்றது. அங்கே வெளிக்கொணர்வதற்கு அந்த இடத்துல சூழ்நிலை இல்லை. அதனால இருவருக்குமே அது பொதுவானது. இயற்கை அமைப்பிலே அற்புதமான அமைப்பு படைக்கப்பட்டிருக்கின்றது. பொதுவாக இந்த ஆண்கள் தான் காரணம் அப்படின்னு வந்து கூற முடியாது. ஆனா இது ஒண்ணு மட்டும், இந்த வன்முறை என்பது இதுதான் பெரிய பிரச்சனையாக இருக்கின்றது. இதன் காரணமா தான் ஆண்களிடத்திலே அந்த மாரி தன்மை இருக்கக்கூடிய காரணத்தினால தான் சிக்கல்லாம் அதிகமாகிக் கொண்டிருக்கின்றன. அவர்கள் தங்களிடத்திலே இருக்கக்கூடிய அந்த உணர்வை மாற்றிக் கொண்டார்கள் என்றால், அந்த உணர்வு ஏற்படும்போது அதை வளர்த்துக்கிட்டாங்கன்னா, அது குறைய ஆரம்பிச்சிடும். சரி. நடைமுறை வாழ்விலே ஒரே பாயிண்ட் தான். இத யார் யார் எந்த மாதிரி அறிவுத்தன்மை இருக்கிறாங்களோ அதை பொறுத்திருக்கின்றது. அந்த தனி மனித அமைதி, குடும்ப அமைதி, ஊர் அமைதி, உலக அமைதி என்று பார்க்கும்போது, அந்த தனி மனிதனுடைய அமைதி வந்து பெறணும். இந்த இடத்துல எந்த விதமான போராட்டமும் இருக்கக்கூடாது. தியானம் செய்வதிலே கூட போராட்டம் இருக்கக்கூடாதுங்க. அந்த புத்தருக்கு கிடைத்த மாதிரி, ஞானியர்களுக்கு கிடைத்த மாதிரி, யதார்த்தமாக சாதாரண மனிதர்கள் கூட அந்த மாதிரி ஒரு உணர்வு வேண்டும். அந்த மாதிரி வெறுமையான மனம் ஏற்பட்டு விட்டதென்றால் அவர்களுடைய செயல்பாடு எப்படி இருக்கும்? அவர்கள் குடும்பத்திலே எப்படி நடந்து கொள்வார்கள்? அந்த உலக அமைதியில தனி மனிதன் அமைதி, அடுத்தது குடும்ப அமைதி. அந்த குடும்ப அமைதியிலே அந்த கணவன் மனைவி உறவு என்பது மிக முக்கியமானது. இதுதான் மிக முக்கிய பங்கு வகிக்கின்றது. அவர்கள் மூலமாக வரக்கூடிய சந்ததியர் நல்ல சூழ்நிலையில இந்த வீட்டிற்கும் நாட்டிற்கும் நன்மையே செய்யக்கூடிய அளவிலே அமைய வேண்டுமென்றால் அவர்கள் எப்படி இருக்கின்றார்களோ அதை பொறுத்து இருக்கின்றது. அதனாலதான் குடும்ப அமைதி பற்றி பேசும்போது மகரிஷி அவர்கள் வலியுறுத்தி கூறுவது அந்த 2 பேர் நடந்து கொள்ளக்கூடிய தன்மை தான். இப்ப அதற்கு என்ன பண்ணலாம்? இப்ப 50 வயதுக்கு மேல டைவர்ஸ் வேணும் அப்படின்னா அனார்களேமா இப்ப குறிப்பிட்டாங்க. இத்தனை காலகட்டமாக அவருக்கு என்னென்னலாம் வேணுமோ அத்தனையும் செய்துட்டு தன்னுடைய உணர்வுகளை வெளிக்காட்டாம இருந்துட்டு இப்போ அவ்வளவு அவரை டார்ச்சர் பண்ணி இப்போ அந்த மாதிரி ஏற்படுதுன்னா இதற்கு நம்ம எதுவுமே பதில் சொல்ல முடியாது. ஏன்னா அவங்கவுங்களுடைய சூழ்நிலை நேருக்கு நேர் அவங்க மட்டும் தான் தெரியும். மற்றவங்க யாருக்குமே என்ன காரணம்னு வந்து தெரியாதுங்க. இருந்தாலுமே மனதில் வரக்கூடிய உணர்வுகளை இறுக்கி பிடித்து அதை அப்படியே வைத்திருந்து திரும்ப திரும்ப நினைக்கும் போது என்ன ஆகுங்க, அது அதிகமாயிட்டு தான் இருக்குங்க. அப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் வெறுப்புணர்வு அதிகமாயிட்டு தான் இருக்கும். அந்த வெறுப்புணர்வு ஒரு இடத்துல முற்றும் போது அதுக்கு ஒரு விளைவு ஏற்படும் போது அந்த வெறுப்புணர்வு என்றது வந்து அதற்கு ஒரு விளைவு வரும்போது இருவருக்கும் அந்த மாதிரி கருத்து வேறுபாடு, அப்போ வார்த்தைகள் எல்லாமே வந்து ஏற்படும். வேதாத்திரி மகரிஷி அவங்க சொல்லுவாங்க,
கணவன் மனைவியிடத்திலே, குடும்ப உறுப்பினரிடத்திலே ஏதோ அந்த சூழ்நிலை ஏதாவது சொல்லிவிட்டார்கள் என்றால், அவங்க சொல்லாத மாதிரி நினைச்சுக்கங்கன்னு சொல்லுவாரு. எப்படிங்க அது? சொல்லிவிட்டார், மனம் வேதனைப்படுது, எப்படி சொல்லாத மாதிரி நினைச்சுக்கிறது? ஒரு ஊர்ல ஒரு நண்பர் இருந்தார். அவர் யார் அப்படின்னா, ஒரு மிலிட்ரி டைப்பு. அவர் வந்து காலையில் ஆஃபீஸ் கிளம்புறாருன்னா 9 மணி 9:30 மணிக்கு கிளம்புறாருன்னா பையன் வந்து பைக்கை எடுத்து ஸ்கூட்டரை எடுத்து தொடச்சி வைக்கணும். பொண்ணு வந்து ஷூவை தொடச்சி வைக்கணும். ஒய்ஃப் வந்து டிஃபன் கொண்டாந்து கொடுக்கணும். எல்லாமே மிலிட்ரி டைப் தான். இது யாரும் எதுவும் பேச முடியாது. அந்த மாதிரி டைப். அது கொஞ்சம் மாறினாலும் சரி, அவருக்கு அவ்வளோ கோவம் வரும். அத்தனை பேர்கிட்டையும் அந்த மாதிரி கோவத்தில் கத்துவார். அவர் வந்து ஏதோ ஒரு அன்னைக்கு ஏதோ மழை பெய்ஞ்சு மழை பெய்ந்தது காரணத்தினால எங்கேயோ கொஞ்சம் இடத்துல ஒதுங்கினாரு. அந்த இடம்னு கேட்டிங்கன்னா மணவளர்களை மன்றமாக போயிடுச்சு. அப்போ அங்கே வந்து டாபிக் ஓடிட்டு இருக்கு, வாழ்த்தும் பயனும் டாபிக் ஓடிட்டு இருக்கு. அதை கேட்குறாரு. ஓ, அப்போதான் அவருக்கு வந்து புரியுது, வாழ்த்துனால நம்ம வந்து மாற்றம் வந்து கொடுக்கலாம். அந்த வாழ்த்துல கூட அந்த குடும்ப மதியை பற்றி கூட சொன்னாங்க. ஆஹா, அப்பதான் அவருக்கு தெரியுது, இந்த மாதிரி இருக்கு. நம்ம வந்து நம்ம வீட்டில் இருக்கிறவங்களாம் இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு மிலிட்ரி டைப்பில் நம்ம நடத்திட்டோமே அப்படின்னு ஒரு கஷ்டமா இருக்கு. அப்புறம் இன்றைக்கு வந்து தன்னுடைய மனைவிடத்திலே சொல்றாரு, நான் வந்து டெய்லி எத்தனையோ வருடங்களாக உன்னை திட்டுறேன், எல்லாத்தையும் திட்டுறேன். ஆனா எதுவுமே நீ பேசுவது கிடையாது. எப்படி உன்னால அந்த மாதிரி முடியுது அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அந்த மாதிரி சொன்னாங்களாம், நீங்க என்னமோ காலையில போகும்போது திட்டிட்டு போறீங்க. ஆனா சாயந்தரம் நீங்க வர வர என் மனதுக்குள்ளரே திட்டிக்கிட்டே இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்களாம். ஏன்னா அவங்களுக்கு ஒரு அவுட்லெட் இல்லை, இங்கேயே இருக்க வேண்டியதா இருக்குது. அதனால நான் நீங்க வர வர திட்டிக்கிட்டே இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. வெளியில திட்டுறது கிடையாது, மனதுக்குள்ளார. இந்த வெறுப்பு என்ன ஆகும் பாருங்க. அப்பதான் அவர் சொன்னாராம், முதலாவதா உன்னை தான் மன வளக்கலை மன்றத்துக்கு அழைத்துட்டு போனாராம். அப்போ கூட தான் செஞ்சது அவருக்கு வந்து தெரியல. பாருங்க. அப்ப இந்த விட்டு கொடுத்தல், சகிப்புத்தன்மை, தியாகம் ஃபாலோ பண்ண முடியுதா? ஃபாலோ பண்ண முடிந்தா, எல்லா நேரங்களிலும் ஃபாலோ பண்ண முடியுதா? அப்ப பிணக்கு அதிகமாகிட்டு இருக்கா? இதை பொறுத்தவரை அந்த இருவரிடத்திலே அந்த பிணக்கு இல்லை என்றால், அவர்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தை என்று பார்க்கும்போது அந்த சிக்கலே வராது. இந்த ஒரு முறை வேதாத்திரி மகரிஷி ஒரு ஊருக்கு போயிட்டு பிரதானம் நடத்திட்டு போறாங்க. அவர்களை வழி அனுப்ப ரொம்ப பேர் வராங்க. அதுல வந்து ஒரு குழந்தை ரொம்ப அடம் பண்ணிட்டு இருக்கு. இவங்களும் மகரிஷியை வழி அனுப்ப வந்திருக்கிறாங்க, ரொம்ப பேர் வந்திருக்கிறாங்க. அதுல ஒருத்தருடைய குழந்தை ரொம்ப அடம் பண்ணிட்டு இருக்கு. அவங்க வந்து மகரிஷி இருக்கும்போது திட்டுறாங்க, எனக்குன்னு வந்து இந்த பிசாசு எப்படிதான் பிறந்தது அப்படின்னு. மகரிஷி அவங்க சொன்னாங்களா, அந்த மாதிரி பிசாசுலாம் திட்டாதீங்க, உங்க இருவரிடத்துல இருக்கக்கூடியது அங்க வந்திருக்கே தவிர தனியாக பிசாசுலாம் தனியா வராது அப்படின்னு சொன்னாராம். அந்த மாதிரி இப்ப தனி மனித அமைதியை பொறுத்து தான் இருக்குது அந்த குடும்ப அமைதி. அந்த குடும்ப அமைதியை ஒரே ஒருவர் மட்டும் சரியாக புரிந்து கொண்டு, யார் எப்படி இருந்தாலும் சரி, சரியான முறையில் நடந்து கொண்டார் என்றாலும் அதை பொறுத்து அந்த இடத்துல மாற்றம் வந்து நடக்கும். அதாவது இதை பொறுத்தவரை நம்ம வந்து முழுமையாக இதான் ஆத்தென்டிகேட்டா நம்ம பேச முடியாது. ஆண்கள்லாம் இந்த மாதிரி இருக்கிறாங்க, இந்த மாதிரி கொடுமைப்படுத்துறாங்க, அதுவும் இருக்கலாம். நம்ம நாம இருக்கக்கூடிய சூழ்நிலை, நம்ம பார்க்கக்கூடிய நபர்கள்ல இருக்கக்கூடிய சமுதாயத்துல நாம எந்த கேள்விப்படுறோமோ அது வந்து அதிகமா தெரியற மாதிரி இருக்கும். அப்போ ரொம்ப பேர் தன்னுடைய மனைவியை டார்ச்சர் பண்றாங்கன்னா எந்த விதத்துல டார்ச்சர் பண்றாங்க, எப்படி டார்ச்சர் பண்றாங்க? உண்மையாகவே அந்த 2 பேருக்கு மட்டும்தான் உண்மையாகவே தெரியும். வெளியில வந்து பேசாம இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். ஒருவருக்கு ஒருவர் மனதிலே மற்றவங்களுடைய என்னங்கிறது அந்த ஒருத்தருக்கு மட்டும்தான் தெரியும். அது என்ன மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல.
அந்த உணர்வை பிடித்து வைக்காமல் இருந்தால் போதுமானது. தியானம் செய்து தத்துவங்கள் தெரிந்து எல்லாமே தெரிந்து இந்த இடத்திலே போராட்டம் நடைபெற்றது என்றால் அது போராட்டம் தான் பிறவி தோறும் நீண்டு கொண்டே இருக்கும். அதனாலதான் எப்போதுமே நான் சொல்லக்கூடிய கான்செப்ட் அதுதான். ஒவ்வொரு வாரமும் அதைத்தான் பேசிக் கொண்டிருக்கின்றேன். எவ்வளவு பேர் அதை எடுத்துக்கிறாங்கன்னு என்னால் கண்டுபிடிக்க முடியல. பரவாயில்ல, அது யாருன்னு கண்டுபிடிக்க முடியாவிட்டாலும் பரவாயில்ல. அது சைலண்டாக உள்ளுக்குள்ளார பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுல என்னுடைய நம்பிக்கை இருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் அந்த வேதாத்திரி மகரிஷி அவர்கள் கண்ட கனவு அந்த உலகம் முழுவதும் செல்லணும் அப்படின்னா இதை அற்புதமான ஒரு டூல் என்று நான் நம்புகிறேன். ஆகவே என்னால் ஆன முயற்சியை நான் செய்து கொண்டிருக்கின்றேன். என்னவென்றால் ரொம்ப யதார்த்தமாக எதையுமே எதிர்பார்க்காம பிரம்மாண்டமாக நினைத்து கொள்ளாம ரொம்ப சர்வ சாதாரணமாக இயல்பாக நமக்கு நடக்கக்கூடிய நிகழ்வுகளை எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாம அப்படியே ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தன்மை. இதுவும் தத்துவம் போயிடக்கூடாது. எப்படி ஏற்றுக்கொள்வது அப்படின்னு பிரச்சனை விடக்கூடாது. அதற்கு ஒரே ஒரு வழி என்னவென்றால் நம்முடைய மனதிலே வரக்கூடிய உணர்வுகளை பிடித்து வைக்காம திரும்ப நினைத்து பார்க்காம இந்த உணர்வு எனக்கு வரக்கூடாது, இந்த உணர்வு வர வேண்டும் என்ற பிடிவாதம் செய்யாமல் அப்படியே ஒரு ஆறு போல ஓட விட்டு வரக்கூடிய உணர்வுகளை மாற்றுவதற்கு எந்தவித முயற்சியும் எடுத்துக்காம அது அப்படித்தான் இருக்கும் என்று புரிந்து கொண்டால் போதுமானது. இது கடினமான வேலை கிடையாது. சாதாரணமா வெரி சிம்பிளா இதுக்கு பிராக்டிஸ்லாம் தேவையில்லை, முயற்சி பயிற்சி கூட தேவையில்லை. ஏனென்றால் வரக்கூடிய உணர்வுகள் நமக்கு எதற்காக வருகின்றன? உதவிக்கு வருகின்றதா, உபத்திரமா? அது உதவியா உபத்திரமா? நமக்கு வரக்கூடிய உணர்வுகள் உதவியா உபத்திரமா? கொஞ்சம் அப்படியே பிராக்டிக்கலா யதார்த்தமா சிந்தனை செய்து பார்க்கணும். ஏற்கனவே வைத்த அந்த கருத்துக்கள் எல்லாம் நம்ம அதை பிடிச்சு வச்சுக்க கூடாதுங்க. நிச்சயமா அது வேண்டும். ஆனா சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அதை மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டியதும் அவசியம். ஸ்ரீ வேதாத்திரி மகரிஷி அவர்கள் ஒரு மௌன நறுவிலே குறிப்பிட்டாங்க. ஒரு மடம் இருக்குதுன்னா அந்த மடத்துக்கு ஒரு ரூல் இருக்கு. அதை விட்டுட்டு அதிகமாக போகக்கூடாது, கீழேயும் போகக்கூடாது. அந்த மாதிரி ஒரு ரூல் இருக்கு. இந்த உலக சமுதாய சேவா சங்கம், மனவளக்கலை மன்றம் எதிர்காலத்திலே அந்த மாதிரி ஒரு மடம் மாதிரி ஆகிடக்கூடாது. இப்போது இந்த சூழ்நிலையிலே நான் உங்களுக்கு சொல்லி கொண்டிருக்கின்றேன், இந்த பிரபஞ்சத்தை பற்றி சொல்லி கொண்டிருக்கின்றேன். எனக்கு பிறகு எத்தனையோ ஆண்டுகளுக்கு பிறகு என்னை விட சிறப்பாக எடுத்து சொல்பவர்கள் வருவார்கள். ஒரு அறிஞர் குழு அமைத்து ஏதேனும் நம்முடைய இதுக்கு நன்மை என்றால் அதை எடுத்துக்கொண்டு அப்படியே ஸ்ட்ரிக்டா இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு இல்லாம நன்மை புரிவதா இருந்தால் அந்த சூழ்நிலைக்கு அந்த சமுதாயத்துக்கு நாட்டுக்கு தகுந்த மாதிரி மாற்றி அமைத்து மக்களுக்கு நன்மை செய்யணும். இந்த பேசிக்கான கருத்தை கொண்டு போகணும் அப்படின்னு சொன்னாங்க. இதை ஒரு ஈரோடு மண்டலத்தில் பேசும்போது இதை நான் குறிப்பிட்டேன். கேள்வி பதில் நிகழ்ச்சியில ஒரு அன்பர் சொன்னார், நீங்க சொல்வது தவறு, வேதாத்திரி மாதிரி சொல்லிட்டேன்னா சொல்லிட்டாருங்க, அவர் அதை மாற்றவே கூடாதுங்க, இதெல்லாம் மாற்றவே கூடாதுன்னாரு. ரைட்டுங்க, மாற்றவே கூடாதுங்க. இதே வேதாத்திரி மாதிரி சொன்னாரு. நீங்க அறிஞர்கள்லாம் சேர்ந்து நீங்க மாத்திக்கலாம் அவரு எதாவது சொன்னாரு அப்படின்னு பதில் சொன்னேன். அந்த மாதிரி யதார்த்தமாக, ரொம்ப யதார்த்தமாக நம்முடைய மனதை கொண்டு அறிவை கொண்டு வேற ஒரு சக்திக்காக வேற ஏதாவது நிகழ்த்தணும் அப்படிலாம் எதிர்பார்க்க கூடாது. சாதாரணமாக இயல்பாக அதை நம்ம அதை புரிந்து கொண்டோம் என்றால் அந்த உணர்வுகள் அத்துணையுமே நம்முடைய உதவிக்குத்தான் வருகின்றது. அது உபத்திரவத்து செய்வதற்காக வரவில்லை, நம்முடைய நன்மைக்கு தான் வருகின்றது என்பதை
தெள்ளத் தெளிவாக புரிந்து கொள்ளலாம். எப்போது என்றால் அந்த உணர்வுகளை எதிர்த்து போராடாமல் இருந்தோம் என்றால். ஏன்னா போராட்டம் நடத்தணும் அதே பெரிய வேலைங்க. எனர்ஜி அதுலயே போயிருங்க. வேஸ்ட் ஆஃப் எனர்ஜி. அது மட்டும் இல்லாம விட்டு பாருங்க எவ்வளவு எனர்ஜி கிடைக்கும். இப்பதான் தெரியுங்க. வெளியில வேலைகள் எக்கச்சக்கமா இருக்கு. மகரிஷியோட திட்டத்தை கொண்டு போகணும்னா அவ்வளவு வேலைகள் இருக்கின்றன. இந்த மனதிலே போராட்டம் நடத்தி கொண்டு இருந்தோம் என்றால் அதுக்கு நேரம் கிடைக்காம போயிடும். அவ்வளவுதான். அப்ப அந்த கணவன் மனைவி இருவருமே இதை நிறைய பேர் சொல்லிட்டார்ல. மாதிரி சொல்றது ரொம்ப பேர் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப பேர் இருக்கிறாங்க. வேதாத்திரி மாதிரி உலகத்துல இது மாதிரி யாருமே சொல்லியிருக்க முடியாது. எல்லாமே கரெக்டு, எல்லாமே நான் ஒத்துக்கிறேன். சொல்லியிருக்க முடியாதுல்ல. இப்போ ஃபாலோ பண்ணணும்ல. என்ன சொல்றாரு? அந்த மாதிரி நெருக்கமான ஒரு, அதாவது ரொம்ப உலகத்திலே சிறந்தது. இப்போ ஒரு தாய் இருக்காங்கன்னா கூட அவங்களுக்கு ஒரு 3 குழந்தைங்க இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். ஒரு குழந்தை வந்து நல்ல பெரிய வெற்றி பெற்றானா அவங்க வந்து அதை மகிழ்வாங்க. ஆனா இன்னும் ஒண்ணு இருக்கும். ஆகா அந்த பையன் மட்டும் இருக்கானே, இந்த பையன் சரியா இல்லையே அப்படின்னு முழுமையாக அவங்கள வெற்றியை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனா கணவன் மனைவியில இந்த 2 பேர்ல ஒருத்தர் ஒருத்தர் மட்டும்தான் மற்றவருடைய வெற்றியை பாற்று மகிழக்கூடிய ஒரு தன்மை இந்த 2 பேர்த்துக்கு மட்டும்தான் இருக்குதுங்க. அப்ப அந்த மாதிரி நமக்காக இயற்கையால கொடுக்கப்பட்ட அற்புதமான, அதுவும் இறைநிலையை உணர்வதற்காக கொடுக்கப்பட்டவங்க தான் வாழ்க்கை துணைன்பாங்க மகரிஷி. அப்ப அவர்கள் ஏதேனும் சொல்லிவிட்டால் எதற்காக அந்த மாதிரி 4 நாள் 5 நாள் 10 நாள் எதுக்காக அதை பிடிச்சு வைக்கணும்? சொல்லிட்டாருல்ல. என்ன சொன்னாரு? அதுபோல் சொல்லிவிட்டால் அவர்கள் சொல்லாத மாதிரி நினைச்சுக்கணும். சொல்லவே இல்லையா? சொல்லி ஆயிடுச்சு. இங்க மனதுல உணர்வு ஏற்பட்டாச்சு. கடினமா இருக்குது. எல்லாம் சில சூழ்நிலை அவங்க அறியாமலே. ஆனா இந்த 2 பேரை ஒருத்தர் அதை அறியாம அது வந்து ஒரு பேச்சாவே எடுக்கக்கூடாதுங்க. அதுக்கெல்லாம் அர்த்தம் கண்டுபிடிக்கவே கூடாதுங்க. இப்ப அதை ஃபாலோ பண்ண முடியலன்னா இதை புரிந்து கொண்டால் அடுத்த நிமிடம். ஏன்னா இப்ப கணவன் மனைவின்னா யாரா இருந்தாலும் சரி 2 பேர்ல வந்து நம்ம கருத்து ஏற்படணும் செய்யும். ஒரே மாதிரி எப்பவும் ஒரே மாதிரி இருந்தால் அது போர் அடிச்சு போயிடும். அப்ப அது இருக்கு அப்படின்னா அடுத்த கணம், அந்த கணத்துக்கு கணம் எப்படி அந்த உணர்வுகள் கணத்துக்கு கணம் ஓடிக்கொண்டே இருக்கின்றது. ஆறு போல ஓடிக்கொண்டே இருக்கின்றது. அதே போல உணர்வுகள் கணத்துக்கு கணம் ஓடிக்கொண்டே இருக்கின்றது. அப்ப அந்த வார்த்தைகளை வந்து அந்த கணத்திலே மறந்துட்டு அடுத்த வினாடியே சர்வ சாதாரணமாக அந்த அன்பு அது இயல்பா உள்ள இருந்து வரணும். அது மாதிரி இருந்து வச்சுங்க. அதற்கு அந்த எந்த உணர்வையும் பிடித்து வைக்காமல் இருந்ததென்றால் அது அப்படி என்ன உணர்வு அந்த நேரத்தில் இருந்து அதை அப்படியே ஏற்றுக்கொண்டோம் என்றால் அந்த உணர்வு மறைந்து ஓடிடும். இங்க ஒண்ணுமே இருக்க ஞாபகமே இருக்காதுங்க. இந்த மாதிரி இருவரும் இருந்தாங்கன்னா இதை பார்த்து வளரக்கூடிய குழந்தைகள் அதன் பிறகு அவருக்கு வளரக்கூடிய குழந்தை என்று சமுதாயத்துல மாற்றத்தை ஏற்படுத்த முடியுங்க. ஆக அவ்வளவு பெரிய தத்துவத்தை சொல்லி வைத்திருக்கிறவங்களுக்கு இத கொஞ்சம் புரிந்து கொண்டு ஏதேனும் ஒரு பிடிவாக இருந்த அந்த பிடியை தகர விட்டு இதை புரிந்து கொண்டோம் என்றால் அந்த அவர்கள் சொன்ன அந்த குடும்ப அமைதி நீண்ட காலம் மட்டும் இல்ல, திருமணம் ஆன 6 மாதம் 1 வருடத்துல கூட அந்த அளவுக்கு டிவோர்ஸ் போகணும்னு இப்ப ரொம்ப பேர் இருக்கிறாங்க. என்ன காரணம்? அந்த பிடிவாதம், அந்த ஈகோ எல்லாமே தான் காரணமா இருக்கு. அந்த அந்த விட்டு கொடுத்தல், சகிப்புத்தன்மை, தியாக உணர்வு அப்படிங்கிறது அங்க இல்லை. ஆனா இந்த தத்துவத்தை புரிஞ்சுக்கிட்டா தன்னுடைய அந்த ஈகோங்கிற பேருக்கு இடம் அந்த அந்த வார்த்தையே அங்க வராது. ஏன்னு கேட்டீங்கன்னா எல்லாமே போயிருதுங்க. அத்தனையும் போயிருது. நம்ம வந்து இதுக்கு என்ன பண்ணணும்னா நம்ம வந்து அகத்தை பொறுத்தவரை நம்ம ஒண்ணுமே செய்ய தேவையில்லைங்க. அது தானாவே செய்யறோம்னு சொல்லி தானாவே செய்யறோம். இந்த வேலையே கிடையாதுங்க. ஏதாவது ஒரு வேலை சொன்னா நீங்க கஷ்டம்னு சொல்லலாம். இங்க ஒண்ணுமே பண்ண வேணாம்னா இதுல எதுக்கு கஷ்டம் இருக்கு? ஒரு கஷ்டமும் கிடையாது. இங்க புரிந்து கொண்டாலே போதுமானது. அப்ப புரிந்து கொண்ட மறுகணத்திலே மனம் வேற டைமென்ஷனுக்கு போயிருதுங்க. வேற ஒரு பரிமாணத்துக்கு போயிருது. ரொம்ப அற்புதமா இருக்குங்க. இப்போ இந்த இடத்துல இருந்துட்டு நீங்க பார்த்தீங்கன்னா இதுதான் மகரிஷியுடைய பார்வை உலக மக்கள் மேல
அவர் வைத்துள்ள பார்வை அப்படியே பெரிய ஒரு ஞானி, பெரிய மகான். அதெல்லாம் பிரம்மாண்டமானது. நிஜமாகவே அவருடைய நிலைக்கு கண்டிப்பா போக முடியும். ஏன்னா அவருடைய ஆசை அதுதானே. தன்னை விட மேல வரணும்னு நினைக்கிறார்ல, உதவி செய்யறார்ல, கை கொடுக்கிறார்ல, தூக்கி விடுறதுக்கு கை கொடுக்கிறார்ல. அப்புறம் எதுக்கு நான் நம்மிடத்துல ஏற்படக்கூடிய சாதாரணத்துக்கெல்லாம் அதை எடுத்துக்கொண்டு திரும்ப இது வராமல் இருக்குன்னு போராடிக்கிட்டு குற்ற உணர்வு பெற்றுக்கொண்டு எதுக்கு? ஒண்ணுமே தேவையில்லையே. அதே உணர்வுக்கு போக முடியும். அவரை போல புகழ் வேண்டுமானால் பெறாமல் இருக்கவங்களாம், ஆனால் அதே போல ஆக முடியும். அதுல டவுட்டே கிடையாதுங்க. அந்த மனநிலை உலகம் முழுவதும் நினைக்கக்கூடியது. இது எத்தனை பேர் அந்த மாதிரி அந்த வெறுமை உணர்வோடு. ஏன்னா என்னுடைய அறிவுப்பட்ட வர அந்த வேதாத்திரி சீடலுக்கு அதிகமாக தகுதி இருக்கின்றது. அந்த அன்பின் காரணமாக. அது எப்படி சொல்றது? எத்தனையோ நாட்டில் இருக்கலாம், எத்தனையோ மொழி பேசிக்கிட்டு இருக்கலாம், தமிழ் கூட தெரியாம இருக்கலாம். ஆனால் இவரின் பால் ஈர்க்கப்பட்டு எத்தனையோ பேர், கோடிக்கணக்கான மக்கள் இருக்கிறாங்க. அந்த அந்த அடி மனதிலே இருக்கக்கூடிய அன்பின் காரணமாக அவ்வளவு பேருடைய அந்த உணர்வையும் அவரோடு உயிர் கழப்பு பெற்றவர்களை நினைக்கும் போது ஏற்படக்கூடிய அந்த ஆனந்த உணர்வையும் கண்ணீர் கசிவு ஏற்படக்கூடிய அந்த அந்த உணர்வை எப்படிங்க சொல்ல முடியும்? அப்போ இந்த உணர்வை கூட பிடித்து வைக்காம விட்டுட்டோம்னா புத்தம் புதிதான உணர்வோடு இருக்கலாம், பெரிய மாற்றத்தை நம்ம ஏற்படுத்தலாம். அப்ப சிறு வயதில கூட அந்த மாதிரி அந்த விவாகரத்து வருவதற்கு அங்கே வாய்ப்பு கிடையாது. அங்க மாற்றம் பெறுவது இன்னொரு ஆள் மாறணும்னா முடியவே முடியாது. மகரிஷி என்ன சொல்றாங்க? வாதத்தினால் யாரையும் திருத்தவே முடியாது, வருத்தம் தான் ஏற்படும். நாம தான் மாறிக்கணும், இவ்வளவுதான் முடிஞ்சது விஷயம். இதையும் முயற்சி பண்ணாம அங்க வேலையே கிடையாது, முடிவு பண்ணிட்டா அது என்னென்ன நற்குணங்கள் இருக்கின்றதோ அது அத்துணையுமே தானாகவே இயல்பாகவே வந்துடும். அப்ப அந்த இயல்பு ஊக்கத்தின் காரணமாக என்ன மாதிரி மாற்றம் நடக்கும்? யார் அந்த உயிர்கழப்போடு யாரெல்லாம் இருக்கிறாங்களோ நம்ம நேரடியா பார்க்க தேவையில்லை. நம்ம அவங்கள தெரிஞ்சுக்க தேவையில்லை, அவங்களும் நம்ம தெரிஞ்சுக்க தேவையில்லை. அவங்க இடத்தெல்லாம் போய் பதிவாகி ஒரு சூக்கமாக அந்த நிலை போகுங்க. எத்தனையோ பேருடைய உள்ளத்திலே கூட அது மாற்றம் ஏற்படும். சென்ற வாரம் நடந்த நாடாளுமன்றத்திலே ஒரு 11 அம்சங்கள் பிரைம் மினிஸ்டர் சொல்லியிருக்கிறாரு. அதுல முதலாவது அம்சம் என்ன தெரியுங்களா? அவர்கள் தன்னுடைய கடமையை செய்ய வேண்டும். இதுதாங்க அந்த காலத்துல இருந்து அவர் சொல்லிட்டு இருக்கிறாரு. எங்க போய் எதிரொலிக்குது பாருங்க. முதல் அம்சமே அவர்களுடைய கடமையை சிறப்பா செய்யும். இதுதாங்க வாயத்துறந்தான் அதான் அவர் பேசிட்டு இருக்கார். இன்னொரு அம்சம், பெண்களுக்கு அதிகமாக மதிப்பு கொடுக்கும். இதே தான் மகரிஷி அவங்க சொல்றாங்க. எந்த வீடு எந்த நாடு பெண்களுக்கு மதிப்பு கொடுக்கின்றதோ அந்த வீடும் நாடும் முன்னேறும். அந்த பெண்கள் என்று பார்க்கும்போது ஆண்கள் மட்டும் இல்ல, பெண்களே பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். பெண்களும் தங்களுடைய அந்த பெண்ணுடைய மதிப்பை உணர வேண்டும். சரிங்களா? அன்று அனார்கலி அம்மா கேட்ட கேள்விக்கு ஆண் பெண்ணுங்கிற தலைப்புல பேசணும் அப்படிதான் தோணுச்சு. பேச ஆரம்பித்து என்ன வந்திருக்கின்றதோ என்னால் இயன்றது. இதை ரொம்ப சூப்பரா பேசணும் அப்படிங்க ஆர்வம் கிடையாது. ரொம்ப யதார்த்தமாக சாதாரணமாக எப்படி வருதோ அப்படி முழுமையாக அந்த ஏற்றுக்கொள்ள வேண்டுங்கிற முறையில இது பேசப்பட்டது. நிறைவாக, போரில்லா நல்லுலகம் வேண்டும் என்றால் இதை தவிர வேறு வழியே கிடையாது. பாருங்க, ஒரு 36 பேர் ஒரு சேர்ந்து தனக்குன்னு ஒரு நாடு அமைக்கணும்னு இஸ்ரேல் நாடு உருவாகி இப்போது அந்த நாட்டில் எவ்வளோ பேர் எந்த மக்கள் எப்படி இருக்கிறாங்களோ தெரியல. அவங்களுடைய வாழ்க்கை விஞ்ஞானத்தில் எப்படி வளர்ந்துருக்குதோ தெரியல. ஆனால் இராணுவம் அற்புதமாக வளர்த்துருக்கு. அற்புதம் தான்.
அசிங்கமா வளர்த்திருக்கிறார். சிரியா நாட்டில் இருக்கிற அதிபர் கிளர்ச்சியாளருடைய தாங்க முடியும் அவர் ரஷ்யாவுக்கு போயிட்டார். கிளர்ச்சியாளர்கள் ஒவ்வொரு இடமா பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. இந்த கிளர்ச்சியாளர்கள் முழுமையாக அந்த இராணுவ கிடங்கை பிடித்து விட்டதென்றால் நமக்கு தொந்தரவாக போயிரும்னு இஸ்ரேல் இராணுவம் என்ன பண்ணுது, சிரியா நாட்டில் இருக்கக்கூடிய இராணுவ தளவாடங்கள் மேலே குறிவைத்து அதை அழிக்கணும். மைண்டு எப்படி வேலை பார்க்குது பாருங்க. இதுதான் ஆணாதிக்கம். இதே இடத்துல ஒரு பெண் இருந்தாங்கன்னா அந்த மாதிரி முடிவு எடுப்பாங்களான்னு தெரியாது. இந்த நாடாளுமன்றத்திலே இந்த 33% பெண்களுக்கு ஒதுக்கீடு தருன்னு ஆண்டு காலமா இது பண்ணாங்க. இப்போதான் அது நிறைவேறுக்குது. எல்லாரும் அது கொடுக்குறாங்களா என்னன்னு தெரியல. அப்ப அந்த இடத்துல அந்த ஒண்ணு ஆண் இந்த மாதிரி வரணும்னா ரொம்ப நீண்ட காலம் ஆகும். அந்த பெண்களே அந்த நிலைக்கு வந்துட்டாங்கன்னா இந்த மாதிரி போர் வந்து ஏற்படாதுங்க. அதனால அந்த போரில்லா நல்லுலகம் வேணும்னா இது ரொம்ப ஸ்ட்ராங்காக நான் எப்படி புரிஞ்சுக்கிட்டேங்கிறத நான் உங்களுக்கு என்னால் வெளிப்படுத்த முடியலைங்க. அந்த தனி மனிதன் அமைதியும் அந்த குடும்ப அமைதியும் எவ்வளவு நாளா பேசிட்டு இருக்கோம், எவ்வளவு தத்துவமா பேசிட்டு இருக்கோம். ஆனா அதுல என்ன பேசிக் அவர் என்ன என்ன வைத்திருக்காரு பாருங்க. அந்த வெறுமையாக அப்படி மனதை பார்த்தா எந்த நெருடலும் இருக்கக்கூடாதுங்க. இப்போ உடம்பு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், முழங்கால் வலிக்குது. முழங்கால் வலி ஏற்பட்டதாங்க முழங்கால் இருக்கிறதே தெரியுது. ஒரு வலியும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே உடலை ஃபீல் பண்ண முடியுமா? ஃப்ரீயாக இருக்கும், ஒன்றுமே அங்கே இல்லைங்க. நோய் இல்லாமல் எதுவுமே இருக்காது. ஆனால் அந்த முழங்கால் இருக்கிறது எப்போ தெரியுது? அந்த வலி ஏற்படும் போது தான் தெரியுது. அதே போல் மனதை பார்த்தோன்னா அது வெறுமையாக இருக்கணும். ஏதாவது சங்கடம், சந்தேகம், பிரச்சனை, குழப்பம், ஏதேனும் நெருடல், இந்த கடன் வாங்குறது, கடன் கொடுக்கறது, இப்படி ஏதோ ஒரு உணர்வுல ஒரு நெருடல் எப்போதும் இருந்து கொண்டே வச்சுங்களேன், மனம் ஆரோக்கியமா இல்லைன்னு அர்த்தம். அப்போ காலையில் எழுந்தோன்னா மனதை நினைச்சு பார்த்தோம்னா அப்படியே ஃப்ரீயா இருக்கும். அப்போ மட்டும் இல்லை, எப்பவுமே அது மாதிரி இருக்கணுங்க. மனம் இருக்கிறதே தெரியக்கூடாது. ஆனா மனம் தான் ஏங்கி கொண்டு இருக்கின்றது. மனதை கொண்டு தான் எல்லாரும் செய்யறோம். ஆனா அது இருக்கிறதே தெரியக்கூடாதுங்க. அந்த மாதிரி ஒரு நிலை வந்து நிச்சயமாக எதையும் பிடித்து வைக்காமல் ஆறு போல ஓட விட்டோம்னா கிடைக்குங்க. அந்த மாதிரி வெறுமையாக எத்தனை பேர் இருக்கின்றார்களோ அதை பொறுத்து தான் ஸ்ரீ வேதாத்திரி மகரிஷி அவருடைய கனவு நிறைவேறும். இல்லைன்னா ரொம்ப நீண்ட காலம் ஆகும். எதுக்கு நீண்ட காலத்துக்கு போகணும்? ரொம்ப சீக்கிரம் கொண்டு வரலாமே. நம்ம எடுக்கக்கூடிய முடிவு, நாம் அதை சீக்கிரம் கொண்டு வரணும், நம்ம உணர்ந்துட்டோம், நம்ம வந்து அந்த அமைதி பெற்றுட்டோம், இது உலகத்துக்கு கிடைக்கணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்தால் இப்போ இப்போ வந்து மனதில் ஒரு எனர்ஜி கிடைக்கும். எனர்ஜின்னா என்னங்க? என்ன முடிவு எடுக்கணும் அந்த எனர்ஜி கிடைக்கும். நம்மளால முடியாது அப்படின்னா அதுக்கு உண்டான எனர்ஜி முடியாதுங்கிற மாதிரி வரும். அந்த மாதிரி வல்லமை இருக்குது. அந்த போரில்லா நல்லுறவுன்னா இந்த மாதிரி தான் செய்யணுங்க. அடுத்ததாக போதையில்லா தமிழகம். ஆண் பெண் பேசியாச்சு. ஆண் பெண் நட்பு அந்த காலத்துக்கு இந்த காலத்துக்கு எப்படி இருக்குது? இப்போ வந்து நம்ம அறிவுக்கு என்ன கேள்விப்படுறோம் அது தெரியும். ஏன்னா நம்ம அறிவுக்கு அப்பாற்பட்ட எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்கின்றன. இப்போது அரசு பள்ளிகளிலே 9, 10, 11, 12 யாருமே தன்னுடைய ஆசிரியரை மதிப்பது கிடையாது. இந்த ஒன்று போதும் எல்லா சிக்கலும் ஏற்படுவதற்கும். அங்கே அங்கேயே துவங்கி விடுகின்றது இந்த போதையும். ஏன்னா மனிதனிடத்திலே இன்ப நாட்டம் என்பது இயற்கையாக இருக்கின்றது. இயற்கையா இருக்குது அப்படின்னா அதுல அளவு முறை இருக்கின்றது. எல்லாத்தையும் அனுபவிக்க கூடாது. உண்மையா இந்த ஆறு போல ஓடக்கூடிய இன்பத்தை அனுபவிச்சுட்டாங்கன்னா வேற எதுவுமே பெரிதா இன்பமாவே தெரியாது. அப்ப அந்த மாணவரிடத்திலே தங்களை அறியாமலே விளக்கை நோக்கி போகக்கூடிய விட்டில் பூச்சி மாதிரி தான். ஒண்ணு என்னவா தெரியலையே அவங்களுக்கு, பாவம் இல்ல. அந்த இடத்துல ஆண் பெண் நட்பு கூட அந்த வயதில கூட வேற மாதிரி போகுது.
நான் மேற்கொண்டு சொன்னால் என் மனம் வருத்தம் அடைஞ்ச மாதிரி உங்களுடைய மனமும் வருத்தமாகும். இந்த மாதிரி தவம் பண்ணுறவங்களுடைய மனம் வருத்தம் மனம் வேற மாதிரி போகும். அந்த உணர்வு அதை அப்படி நம்ம ஆறு போல ஓட விட்டுடலாம். அப்போ அவங்கள மீட்கணும்னா நாம தாங்க முயற்சி எடுக்கணும். நம்முடைய குழந்தைகளை சரியான முறையில் வளர்த்து இந்த சமுதாயத்துக்கு நல்ல குழந்தைகளாக கொடுத்தாவே பெரிய உலக சமாதானத்துக்கு பாடுபட்ட மாதிரி தான். அந்த மாதிரி நபர்களை கண்டறிந்து மீட்டெடுக்கணும். இளைஞர்களை அதுக்கு போகாம தடுக்கணும். ஏன்னா அது அவ்வளவு வேகமா பரவி கொண்டிருக்கின்றது. யாரு பொறுப்பெடுத்துக்கிறதுங்க? நம்முடைய கடமை. அதான் மகரிஷி சொல்லுவாங்க, அறிவறிந்து ஒரு கடமை. அந்த கடமையை நாம செய்யணுங்க. நம்முடைய பிரச்சனை நம்முடைய சிக்கல் என்று இருக்கும்போது இதுலேயே மூழ்கும் போது இந்த பிரச்சனையும் அதிகமாயிரும், வெளியிலையும் வர முடியாது. அதெல்லாம் இருக்கட்டும். நம்முடைய கடமை செய்துக்கிட்டே இந்த மாதிரி புறத்துல அவங்களுக்கு என்ன செய்யலாம் அப்படிங்கும் போது இந்த பிரச்சனை பிரச்சனையா இருந்தாலும் கூட மனது பிரச்சனையா எடுக்காதுங்க. அப்ப தானாகவே இயற்கை அந்த பிரச்சனையை தீர்த்துடும். அதனால அந்த பொது நலத்திற்கு, அதாவது அந்த பொது உடைமை சமுதாயம் வரணும்னா அது பேச்சாக இருக்கக்கூடாது. பொது உடைமை சமுதாயத்திலே அந்த பொறுப்பு இருக்கிறவங்க அனைவருக்கு இருந்தாலும் அந்த பொது உடைமை சமுதாயம் இருக்கு. இல்லைன்னா இந்த தனி உடைமை சமுதாயம் தான் இந்த பணத்துக்காக சிக்கல் மேலும் பெருகிட்டே இருக்கும். அதை தான் சொன்னாரு. பணத்தை ஒழிச்சுன்னு சொன்னாரு. ஏன் பணத்தை ஒழிச்சுட்டா இருக்க முடியாதா? தாராளமா இருக்கலாமே. என்ன வேணும்? உடை வேணும், இருக்கிறதுக்கு இடம் வேணும், சாப்பாடு வேணும். இது எல்லாரும் பகிர்ந்துட்டா அந்த விரிந்த மனது ஏற்பட்டா இது தேவை தேவைதானே. எத்தோப்பியால ஒரு அம்மா சென்னைக்கு வந்திருக்கிறாங்க. அவங்கள ஏர்போர்ட்டில் செக் பண்ணியிருக்கிறாங்க. வயிறு அவங்க ஒரு மாதிரியாக இருந்திருக்கு. முன்னுக்கு பேசியிருக்கிறாங்க. அவங்கள போய் வயிற்றுல போய் ஸ்கேன் பண்ணி பார்க்குறாங்க. 14 கோடி ரூபாய் மதிப்புள்ள போதைப் பொருள் வயிற்றுக்குள்ளார இருக்கு. ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி எடுத்துட்டாங்க. எப்படிங்க மைண்டு எப்படிங்க வேலை பார்க்குது? 14 கோடி ரூபாய் சென்னைக்கு வருது. இதை பிடிச்சாங்கன்னு பிடிக்காம எவ்வளோ போயிட்டு இருக்குது. அங்க இன்னும் பணத்துல இது பண்ணிட்டு என்னன்னா பண்ணிக்கிட்டு இருந்தாங்களே, எதுவுமே வெளியில தெரியாதுங்க. எதுவுமே தெரியாதுங்க. என்ன நடக்குதுன்னு கண்டுபிடிக்க முடியாதுங்க. அதனால முதலாவதாக அறிவினுடைய இயலாமையை ஒத்துக்கிட்டோம்னா வேற வழி கிடையாது. அந்த மாதிரி ஒத்துக்கிட்டா இப்ப விஷயங்கள் தெரியும். இல்ல நமக்கு தெரிஞ்ச மட்டும் பேசிட்டே இருந்தோம்னா சிக்கல்லாம் ஏற்படும். அந்த 14 கோடி கொண்டு வரணும். அந்த தப்பிச்சு வெளியே வந்தாங்கன்னா அவங்களுக்கு எவ்வளவு பணம் கிடைக்கும்? இந்த பணம் படுத்தக்கூடிய பாடு தானே. அந்த பணம் எதுக்கு? இந்த பாசத்துக்கு தானே. இந்த ரெண்டுமே இல்லாம இருக்கணும். இந்த காலத்துல நடைமுறை இல்லை, செயல்படுத்தவில்லை என்றால் கூட நாம் பொறுப்படுத்திக் கொண்டு எதிர்காலத்தில் வர வேண்டும். அப்ப அந்த போதையில்லா தமிழகத்தை நம்ம ஏற்படுத்தணும். முடியாதுன்னு நினைக்க கூடாது. அந்த அலையக்கத்தில் அது போய் சேருங்க. ஆனால் நாம முயற்சி செய்து கொண்டே இருப்போம். அந்த ஆண் பெண் நட்பிலே இப்போது சரி, அதை முன்னாடி சொல்லிட்டேன்னா சரி வேணாங்க. அது அந்த இடத்திலே மனதை மட்டும் ஆறு போல ஓட விட்டோம் என்றால் அந்த இயற்கையாகவே இயல்பாகவே அந்த நற்பண்பு தானாக அமைஞ்சு. நீங்க முயற்சியே செய்ய தேவையில்லை. நம்ம இடத்துல ஒரு இயல்பு இருக்கின்றது. நம்ம கிட்ட இயல்பை நாம ஏத்துக்கணும். நாம அதை ஏத்துக்கிட்டு அதை போராடாம விட்டோம்னா அந்த இயல்பு நல்ல இயல்பாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. இல்லை என்றால் கடைசி வரை அது பிறவி தோறும் தொடர்ந்து வந்து கொண்டு தான் இருக்கும் என்று கூறி வாய்ப்பு அளித்த உங்கள் அத்துணை பேருக்கும் நன்றி கூறி அமைகின்றேன். பொறுமையாக கேட்டேன். இன்னொன்று, இந்த மௌனம் 10 நிமிடம் நடத்துகிறோம் பார்த்தீங்களா? வேதாத்திரி மகரிஷியோடைய உயிர் கலப்பின் காரணமாக இந்த 3/4 மணி நேரம் பேசுறதை விட அந்த 10 நிமிடம் மௌனம் சூக்கமாக எக்கச்சக்கமான விஷயத்தை கொடுக்கும். ஏன்னா அதை எடிஃபை பண்ணக்கூடாதுன்னு பார்க்குறேன். எடிஃபை பண்ணக்கூடாது மாதிரி சொல்லக்கூடாது. இயல்பாகவே அவங்களுக்கு ஒரு ஒரு ஈர்ப்பு தன்மையின் காரணமாக அதுக்கு வரணும். அதனால தான் அது எப்பவுமே எடிஃபை பண்ணுறதுல இதோ இன்னைக்கு வந்துடுச்சு.
அதில் கலந்து கொண்ட உங்கள் அத்துணை பேருக்குமே நன்றி. ஃபேஸ்புக்கிலும் இதுவரை பொறுமையாக கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றி கூறி அமைகின்றேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன். சிறப்பான உரைங்கய்யா. இன்று சிறப்பாக உரை நிகழ்த்திய உலகநலத் தொண்டன் மனோகரன் ஐயாவை வாழ்த்துவோம். அனைவரும் தவ நினைவில். உலகநலத் தொண்டன் மனோகரன் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்யா. நன்றிங்கய்யா. சிறப்பா இருக்கு. ஐயா இன்னைக்கு ஆண் பெண்ன்ற தலைப்புல சிறப்பா உரையாற்றினாங்க. ஐயா பேசுனதுல இருந்து சில குறிப்பு நான் சொல்றேங்க. ஐயா முதல்ல ஆரம்பிக்கும் போது சொன்னாங்க, உலகத்துல அற்புதமான படைப்பு ஆண் பெண் அப்படின்னு ஆரம்பிச்சாங்க ஐயா. புத்தர் ஏன் பெண்களுக்கு தியானம் எல்லாம் கத்து தரல? ஏன்னா அவருக்கு அந்த வசதி வாய்ப்பு ஏன் இல்ல? அவரு ஊர் ஊரா சென்றதுனால அவருக்கு அது கிடைக்காம இருந்திருக்கலாம். அப்புறமா ஐயா என்ன சொன்னாங்க, அவர் ஒரு ஊர விட்டு இன்னொரு ஊருக்கு செல்லும்போது, ஆண்கள்லாம் அவர் பின்னாடியே சென்றதுனால, அந்த ஊர் பெண்கள்லாம் புத்தர ரொம்ப திட்டுவாங்க. என்ன அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனா முதல்ல மகரிஷி தான் பெண்களும் தியானம் கத்துக்கலாம் அப்படின்ட்டு எல்லா மக்களுமே தியானத்தை கொண்டு சென்றது நம்ம சுவாமிஜியோட இதுதான். இந்த மனவளக்கலை தான் அப்படின்றத ஐயா குறிப்பிட்டாங்க. சுவாமிஜி தான் முதல்ல நான் குடும்பத்துல இருந்து கொண்டே இந்த தியானம் செய்யலாம். நம்மளுக்கு துறவுன்றது வேண்டாம் அப்படின்றத சுவாமிஜி அவர் வாழ்க்கை மூலமாவே நம்மளுக்கு கற்றுக் கொடுத்தாருன்றது சொன்னாங்க. அப்புறமா பெண்களுக்கு மன உறுதி எப்பவுமே அதிகமா இருக்கு. அச்ச உணர்வு வேண்டாம். அம்மா வாழ்க வளமுடன். சீக்கிரம் முடிச்சுக்கிறேம்மா. அவங்களுக்கு நிறைய மன உறுதி இருக்குது. அவங்க கிட்ட கொஞ்சம் அச்ச உணர்வும் இருக்கு. ஏன்னா உலகத்துல இப்ப வெளிய செல்லும்போது பிறரால அவங்களுக்கு ஏற்படுற பாதிப்பால அவங்களுக்கு அந்த அச்ச உணர்வு இருக்கு. அது இல்லாம இருக்கணும் அப்படின்றத ஐயா குறிப்பிட்டு இது பண்ணாங்க. பெண்கள் ஆண் தன்மை அதிகமா இதுபடுத்தும்போது அவங்க செயல சிறப்பா செய்ய முடியும் அப்படின்றத ஐயா குறிப்பிட்டு இருந்தாங்க. ஆண்களிடம் பெண் தன்மை அன்புன்றது அதிகமாகும்போது, அதுக்கு தான் உதாரணமா நம்ம சாமிஜியும், ரமண மகரிஷி போன்றவங்கலாம் இருக்காங்க அப்படின்றத சொன்னாங்க. வெறுமையான மனம் பெற்றுட்டா நம்ம குடும்பத்துல எப்பவுமே குடும்பம் அமைதியா, அருமையா இருக்கும்ன்றத ஐயா சிறப்பா சொன்னாங்க. அதுக்கப்புறம் சுவாமிஜி வலியுறுத்தி சொன்னது குடும்ப அமைதிக்கு ஆண், பெண் ஒற்றுமை தான் குடும்ப அமைதிக்கு ரொம்ப முக்கியமான இதுவா சாமிஜி சொன்னாங்க. குடும்ப உறுப்பினர்கள் ஏதாவது சொல்லிட்டா கூட, அவங்க சொல்லாதது போல நினைச்சுக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கணும்னு சாமிஜி சொன்னதா ஐயா சொன்னாங்க. தனி மனித அமைதி தான் குடும்ப அமைதிக்கு ரொம்ப மிகவும் முக்கியம்ன்றத சொன்னாங்க. மனிதர்களிடம் போராட்டம் இருந்தா, அது பிறவி தொடரா அந்த போராட்டம் நீடிச்சுட்டே இருக்கும். அது இருக்கக்கூடாதுன்றத ஐயா சொன்னாங்க. அதுக்குன்னு கடைசியா ஐயா என்ன சொன்னாங்கன்னா, நம்ம உணர்வை எதிர்த்து எதுவும் போராடாம, எல்லாமே அப்படியே ஏத்துக்கணும் அப்படின்றது. நம்ம வாழ்க்கையில எது வந்தாலும் அத ஏத்துக்கணும், அப்படியே ஏத்துக்கணும் அப்படின்றத சொன்னாங்க. ஆறு போல ஓட விடணும். ஐயா அடிக்கடி இத சொல்லுவாங்க. ஆறு போல ஓட விடணும் அப்படின்ட்டு. அப்புறம் நம்ம ஆண், பெண் ஆண்கள் பெண்களோட மதிப்ப உணரணும். பெண்களும் அவர்களோட மதிப்ப உணர்ந்து நடந்துக்கணும் அப்படின்றது. ஐயா நிறைவா சொன்னது கடைசியா போரில்லா நல்லுலகம் வேண்டும் அப்படின்றத சொன்னாங்க. மனம் எப்பவுமே வெறுமனே ஃப்ரீயா விடணும். மனம் இருப்பதே தெரியக்கூடாது அப்படின்றத ஐயா சொன்னாங்க. போதையில்லா தமிழகம் ஐயா எப்பவுமே சொல்ற இது அந்த போதையில்லா தமிழகம் உருவாகணும் அப்படின்னு சொன்னாங்க. நம்ம ஆண், பெண் நட்பு சிறப்பா இருக்கணும். அது நம்ம குழந்தைங்கள நம்ம நல்ல குழந்தைகளா வளர்க்கும்போது உலக அமைதிக்கு அது பெருசா வித்திடும். அந்த சுவாமிஜியோட கனவும் அப்ப நிறைவேறும் அப்படின்றத சொல்லி ஐயா நிறைவு செய்தாங்க. நன்றிங்க. ஐயா நீங்க ஆறு போல ஓட விடணும்னு சொல்றது நான் கொஞ்சம் தப்பா புரிஞ்சுக்கிட்டனால 2 வாரங்களுக்கு முன்னாடி நண்பனி ஐயா எனக்கு அது தெளிவுபடுத்துனாங்க. அம்மா ஐயா அதான் நான் என்ன நினைச்சேன்னா, ஆறு போல ஓடணும்னா வந்த இதுவ நம்ப இத போ அத நீ இத போயிடுன்றது மாரி நம்மளோட உந்துதல்ல பண்ற மாரி ஏதோ நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். அப்புறமா ஐயா
இல்லவா? அது வந்து அந்த எண்ணம் வந்துட்டா அந்த எண்ணம் பத்தி நாங்க பேசிட்டு இருந்தபோது கேட்டபோது, ஆறு போல ஓடுனா, அத அப்படியே விட்டுடணும். அதுவே தானா போணும். நீ எந்த முயற்சியும் எடுக்கக்கூடாதுன்றத தெளிவுபடுத்துனாங்க. அப்பதான் இன்னைக்கு அது ஞாபகம் வந்ததுங்கய்யா. அத நான் அத தப்பா புரிஞ்சுக்கிட்டதுனால மன்னிச்சுக்கணுங்கய்யா. நன்றி. ஐயா கேள்வி பதில் நிகழ்வு எடுத்துக்கலாங்களாங்கய்யா? ஆ, எடுத்துக்கலாங்க. ஆ. சில முக்கிய முக்கிய அறிவிப்புகள் சொல்லிட்டு வச்சேன் ஐயா. சில முக்கிய அறிவிப்புகள்ங்க. நாளை வியாழக்கிழமை வந்து சோமசுந்தரம் ஐயா இருந்து பேச இருக்கிறாங்க. சிந்தனை உரை மாலை 6:30 மணிக்கு. வாசி யோக ஞானபிதா சிவானந்தர்ன்ற தலைப்புல ஐயா உரையாற்ற இருக்கிறாங்க. வெள்ளிக்கிழமை வந்து ஜோதிட ஞானம் அடிப்படை பயிற்சிகள் வந்து நன்மணி ஐயாவால் வழங்கப்படும். சனிக்கிழமை வந்து கடவுள் என்ன செய்து கொண்டு இருக்கின்றார் என்ற தலைப்புல வந்து தமிழர் வேளாண்மை தமிழ் மருத்துவர் வந்து ஞான பிரகாசம் ஐயா அவர்கள் உரையாற்ற உள்ளார்கள். தினமும் காலை 5 மணிக்கு தவமும் அதைத் தொடர்ந்து சிந்தனை துளிகளும் நடைபெறும். வெள்ளிக்கிழமைகளில் சாந்தி யோகமும் சனிக்கிழமை காலை ஆரோக்கிய தியானமும் நடைபெறும். அன்பர்கள் அனைவரும் அனைத்து நிகழ்வில் கலந்து பயன்பெற வேண்டும். அன்பர்கள் நண்பர்கள் அனைவரையும் வந்து இதுல இணைச்சு அவர்களும் பயன்பெறுமாறு செய்ய வேண்டும். அனைவருக்கும் நன்றி.